வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோட் 8 அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட பார்ட் 2 ஓட ரிவ்யூ. இதோட பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 2019 வருஷம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோட பார்ட் 2 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் தமிழ் டப்பிங்கோட. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஸ்கைஃபை உலகத்தை காட்டக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது லிங்கன் சிட்டி அப்படின்ற ஒரு ஊர். அந்த ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர்ஸோட நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டமும் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஊர்ல ஒரு கிரைம் நடக்குது. இந்த மாதிரி ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கிறவங்களோட உடம்புல இருந்து ஒரு ட்ரக் தயார் பண்ணுவாங்க. அந்த ட்ரக் வந்து ஒரு விதமான போதைப் பொருள் மாதிரி அந்த ஊர் முழுக்க பரவி இருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு போலீஸ் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த உலகத்தோட செட்டப். இதுல பார்ட் 1ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் பவர் இருக்கக்கூடிய ஹீரோ தன்னோட அம்மாவோட ஹெல்த் சிச்சுவேஷனுக்காக பணம் தேவைப்படுது. அதனால சில பேரோட சேர்ந்து கிரைம்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சோ அது எப்படி போகுது அப்படின்றது பார்ட் 1ல காட்டியிருப்பாங்க. இந்த பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண சில தவறுகளுக்காக வந்து அவர் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. இந்த உலகத்துல இருந்து தனிச்சு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருப்பாரு. பட் சந்தர்ப்ப சூழ்நிலையினால பாவ் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு இவர் உதவி பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படுது. இந்த பாவ் அப்படின்ற பொண்ணோட அண்ணனை ஒரு கரப்டட் போலீஸ்காரர் வந்து கொண்டு இருப்பாரு. ஸோ அதுக்கு நியாயம் வழங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ இந்த களத்தில் இறங்குவாரு. அதை தனியா பண்ண மாட்டாரு. கேரத் அப்படின்னு இவரோட பார்ட்னர் இன் கிரைம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபரையும் கூட சேர்த்துக்கிட்டு பண்றாரு. அந்த பொண்ணுக்கும் சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீதி தேடி தந்தாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது அந்த ஸ்கைஃபை உலகத்துக்குள்ள இவங்க பண்ண ஒரு சில இன்க்ளூஷன்ஸ் அப்படினே சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக் டாக் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த டாக் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்கில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ட்ரக் வச்சிருக்கிறவங்களை வந்து தேடி பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அண்ட் ஸ்பெஷல் பவர்ஸ்னாலுமே அழிக்க முடியாத ஒரு திறன் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த டாகை எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த பார்ட் 2ல காட்டியிருப்பாங்க. ஆல்சோ அந்த பாவ் அப்படின்ற அந்த பொண்ணோட கதையா இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவரா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நீட்டா இதுல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி ஒரு அம்மா சென்டிமெண்ட்டோ அதே மாதிரி இதுல வந்து இந்த சின்ன பொண்ணுக்கு உதவுற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்ல வந்து கோனார் ஈடுபட்டிருப்பாரு. ஸோ அந்த எமோஷன்ஸ் அப்படின்றதுமே இந்த பார்ட் 2ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டன் சீக்வன்சஸ் அப்படின்றதுமே நிறைய இது ரொம்ப நீட்டாவே எடுத்திருந்தாங்க. அண்ட் நீட்டான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் தான். டியூரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும் போது இருந்த ஒரு வியப்போ இல்ல வந்து எக்ஸைட்மெண்ட்டோ இந்த செகண்ட் பார்ட்ல இருக்காது. ஏன்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் இந்த செகண்ட் பார்ட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. மற்றபடி ஒரு ரொட்டீனான ஒரு ஸ்டோரியை தான் எடுத்திருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எக்ஸைட்டிங்கா நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸோட இந்த கதையை சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ரொம்ப சிம்பிளா தான் கதை நகருது. ஆல்சோ இந்த கதையை முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி அப்ரப்டா டு பி கண்டினியூட் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அதுவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான ஓடிடி வாட்ச் தான். பட் கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.